வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் கும்பராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் சனி பகவான். இப்ப சனி பாத்தீங்கன்னா உங்க ராசியில 2.5 வருஷமா இருந்திருக்காரு. இதே இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய சனி உங்களை விட்டு மேன ராசிக்கு மாறார். ஜென்ம சனி மாறும். இந்த ஜென்ம சனி மாறும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆகாத கிரகம் சூரியன் உங்க ராசியில இருக்காரு. மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமா பாத்தீங்கன்னா குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், என்ன பண்றது தெரியாம ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். கடன் தொலைகள் கொடுத்துருக்குங்க. நிறைய பேர் தொழிலே விட்டுட்டு போயிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சொந்த பந்தத்துக்குள்ளேயும் உறவினர்களுக்குள்ளேயும் பகைகள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு நல்ல காலங்கள் வராதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. காரணம் உங்க ராசிநாதன் சனி பகவான். உங்க குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான், 2 குடையவன் அதிபதி குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெறாரு. ஆல்ரெடி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல மேன ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு. அது இல்லாம பரிவர்த்தனை பெறாரு. உங்க ராசிநாதன் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு மேன ராசிக்கு வர்றாரு. ஆல்ரெடி ராகு பகவான் அதுலதான் இருக்குங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் கும்பராசியில இருந்து மேன ராசிக்கு வரப்போறாரு. ஆல்ரெடி ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு. மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு. துலாம் கன்னி ராசியில கேது பகவான். இந்த கிரக நிலைகளோட அமைப்பு தான் இதுக்கான பலன்கள் நமக்கு இருக்க போகுது. இப்ப குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு. ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காரு. சூரியனும் சேர்க்க பெற போறாரு. சனி பகவானும் சேர்க்க பெறும் பொழுது குடும்பத்துல தடுமாற்றங்கள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் நீங்க பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்க்காத விதத்துல ஒரு பாதிப்புங்கிறது நிகழ்ந்திருக்கும். நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுத்தேங்க சார், ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன், அது தேவையில்லாத வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் தேவையில்லாம எனக்கு விரைவாயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். கடன் தொலைகள் சார், 2 ரூபா கடன் கட்டினேன், மறுபடியும் கடன் வாங்க தான் பார்த்ததே தவிர கட்டுறதுக்கு எனக்கு விடவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமா கண்டிப்பா இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி நம்ம குடும்பஸ்தானத்துல உட்காரும் பொழுது ஒரு மந்தநிலை உருவாகும், ஞாபக மருதி உருவாகும். ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது அந்த விஷயத்த அந்த டேட்ல நம்ம சொல்லியிருப்போம், ஆனா அந்த டேட்ல நம்ம சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப குடும்பஸ்தானத்துல புதன் உட்காரும் பொழுது உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும். ஒரு படிப்புல ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகமும் கண்டிப்பா உங்களுக்கு நிகழும். அது மட்டும் இல்லாம தாய் வகையில இருந்த உறவு முறைகளா இருக்கட்டும், தந்தை வகையில இருந்த உறவு முறைகளா இருக்கட்டும், உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, என்னுடைய வாழ்க்கை இந்த வாடகை வீட்டிலே இருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா உங்களுக்கு மண் யோகங்கிறது கண்டிப்பா அமையும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா குரு பகவான். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, விரயஸ்தானாதிபதியை பாக்குறாரு. அந்த விரயஸ்தானாதிபதி பார்க்கும் பொழுது அசியா சொத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப சிறப்பு.
அசையா சொத்துனா வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, யாருக்காவது வீட்டுல திருமண வயது இருந்தா திருமணம் பண்றது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கிறது கம்மியாகும். சார் கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுங்க சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அது விலகும். இதே ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினீங்கன்னா அதுல ஒரு புரோஜனம் இருக்கும். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகுங்க? கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால நீங்க சுப விரயமா மாத்திக்கணும். சார் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் அமையல, சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்த, இப்ப சம்பளத்துக்கு வேலை போறேங்க, எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு நிரந்தரம் இல்லை, நான் நிறைய தொழில் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அந்த அமைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழிலுங்கிறது நல்லபடியா அமையும். தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரலாம். எதிர்பார்க்காத டயத்துல உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். அதனால நீங்க வருத்தப்படாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல போகும் பொழுது ரொம்ப கவனம். இந்த வாகன சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா இருங்க. கவனமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தொழிலாகவும் ஒரு அங்கீகார தொழிலாகவும் கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அந்த கேது பகவான் குரு பாக்குறாரு. பட் குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் கும்பராசி பொறுத்தளவுல வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கிரகநிலையோட அமைப்பு உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உறவு முறைகளால வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் கடன் கடன், வாழ்க்கை முழுவதும் கடன், என்னால எதுவுமே பண்ண முடியல, இந்த கடன் இருந்து மேலவே வர முடியல, எனக்கான வருமானம் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்களுக்கான வருமானங்கள் உங்களை தேடி வரும். நிலையான சொத்து, பூர்வீக சொத்துனால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே விலகும். ஏன்னா சனியோட தாக்கங்கிறதுல இருந்து நீங்க விடுபடுறீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்கும் கூட இந்த மாதம் ஒரு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமா ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கு. பட் இது நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கோச்சாரப்படி கிரகணங்களோட அமைப்பு. அதனால நமக்கு கெடுதல் எதுவும் நடக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு கோல்டன் ஆஃப் பீரியட், நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு ஜாதகமா உங்களுக்கு இருக்கணும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, முழு பலனும் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ரிஷப ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், எது மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, அதே மாதிரி மாதம் பலன் நீங்க சொல்றீங்க, எல்லாமே எங்களுக்கு அது நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு சந்தேகம் கேட்டீங்க. சார் தொழிலுக்கு எப்படி இருக்கு, குடும்பத்துக்கு எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள எப்ப மேரேஜ் நடக்கும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, குழந்தை பாக்கி இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. அதுல நான் சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணி சார் நீங்க சொன்னது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ண எல்லாமே நடந்தது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் எனக்கு வந்திருந்தது. அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரிஷப ராசிக்கு மார்ச் மாதம் அந்த கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்களால நமக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். எப்பவுமே
சுக்கிரங்கிறது ஒரு கலை, ஒரு தெளிவு, அதே மாதிரி ஆடம்பரம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா ரிஷப ராசி. இப்ப இந்த ரிஷப ராசியில உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் உச்சம் பெறாரு. ஆல்ரெடி உங்க ராசியில குரு பகவான் இருக்காரு. எப்பவுமே சுக்கிரனும் குருக்கும் ஆகாது. ஆனா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு. அத சுக்கிரனோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்த 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு வராரு. அப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் ராகு சனி மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவானும் உங்க லாபஸ்தானத்துல வராது. அப்படி லாபஸ்தானத்துல வரும் பொழுது சுக்கிரனோட சனி சேரும் பொழுது கண்டிப்பா எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். திடீர் திருப்பு முனை, பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி, ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். ஒரு தொழில் நான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான லாபம் வரல, கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதமாக கண்டிப்பா இருக்கும். ஆனால் இப்ப உங்களுக்கு ஜென்ம குரு உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சனி 11ஆம் இடத்துல வந்தனால கொஞ்சம் குழப்பங்கள் உண்டாகலாம். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். சார், நான் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா நான் முன்னாடி போய் நின்று சரி பண்றேன், இதே எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்குங்க, அது என்னால சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம குடும்பஸ்தானத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு கோச்சாரப்படி. இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல செவ்வாய் உட்காரும் பொழுது அந்த செவ்வாய் வந்து நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் நிதானத்தோட பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோவப்பட்டு நீங்க இந்த மாதத்துல டக்குன்னு ஒரு ஒரு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வினையா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில டயத்துல வந்து சொல்லாமலேயே நான் சொன்னா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு சொல்லாத விஷயத்துக்கும் பண்ணாத தப்புக்கும் தண்டனை அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதனால இந்த மாதம் வந்து கண்டிப்பா நீங்க நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானம், அது சந்திரனோட வீடா இருக்கிறதுனால இப்ப உங்க ராசியில வந்து குரு சந்திர யோகம், அதே சந்திரன் குரு சேர்க்கம் பெறும் பொழுது குரு சந்திர யோகத்துல இப்ப நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி வந்தனாலையும் கண்டிப்பா பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்களை வந்து வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் சார், இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் பண்றதுக்காக நான் ஸ்டெப் எடுக்கிறேன், எல்லாமே எனக்கு தடங்கள், குழப்பம், வீட்டுல வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு, கடன் தொல்லைகள், நான் கோயிலுக்கு போலாம்னு நான் நினைச்சேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எனக்குள்ள வந்துட்டு இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது அனுபவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். 3வது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டு வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா இருந்தா வீட்டுல மத்தவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகலாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், மாத்தி மாத்தி யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வச்சிருக்கலாம். சார், நான் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சேன், ஹாஸ்பிட்டல் கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்து நான் செலவு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் நம்ம போகலாமா? இப்ப நமக்கு வந்து லாபஸ்தானத்துல சனி உட்கார்ந்துருக்கு, 10ல இத்தனை நாளா சனி இருந்தனால என்னால ஒரு நிரந்தரமான தொழில் இல்ல, எனக்கு நிரந்தரமான தொழில் இல்ல, 10ல சனி உட்காரும் போது அடிமை தொழில், ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில், ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும்,
அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். இடம் விட்டு இடம், தாவு தாவு பறக்கதை பார்த்துருப்பீங்க. நம்மளால நிலையா ஒரு இடத்துல உட்கார முடியலையே. நல்ல வேலை செய்வீங்க. ஆனா அதுக்கான உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு பலனும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதம் கடைசியில உங்களுக்கு அந்த சனி மாறி லாபஸ்தானத்துல வரும் பொழுது உங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதம் நீங்க சொந்த தொழில்ங்கிறது நீங்க தாராளமா பண்ணலாம். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தொழில ஏதாவது மாற்றங்கள் கண்டிப்பாங்கிறது நிகழும். அதே மாதிரி இப்ப 5 குடையவன் பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு சுப விரயங்கள், ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமணம் பண்றது, இது மாதிரி சுப விஷயங்கள் நீங்க ஏதாவது பண்றதுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசியில கேது உட்கார்ந்து இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில இருந்து குரு உங்க கன்னி ராசியை கேதுவா பாக்குறாரு. அப்படி கேதுவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் கொடுத்தாலும் கூட அது சுப விரயமா மாத்த வரக்கூடிய ஒரு குரு பகவான் இருக்காரு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அதனால நீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். புதிய வாகனங்கள் இல்ல புதிய ஒரு பழைய வாகனங்கள் இருக்கு, கார் இருக்கு, அது கொடுத்துட்டு நம்ம ஏதாவது புதுசா ஏதாவது வாங்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட தாராளமா நீங்க வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமா கண்டிப்பா இருக்கும். பட் இது நம்ம பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. உங்களுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய முழு ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே உங்க ராசிநாதன் செவ்வாய். செவ்வாய்ங்கிறது பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே பதட்டமான சூழ்நிலைகள், விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவு எப்பவுமே ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அதுமா இருக்குமா, இதுமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும். மற்றவங்களுக்குன்னா முன்னாடி போய் நின்று எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணுவீங்க. ஆனா அதே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா நடந்தா கூட ஒரு பயந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஒரு சின்ன முடிவுக்கு கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கார். அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அந்த மிதுன ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றங்களும் சிந்தனைகளும் அதிகமாகலாம். எப்பவுமே புதன் ஒரு ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகனோட வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சில டயத்துல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் இன்னும் அதிகமாகலாம். அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்கிறது உச்சம் பெறாரு. அதாவது உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இப்ப உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல மார்ச் மாதத்துல உச்சம் பெறாரு. ஆல்ரெடி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அதுல மார்ச் மாதம் 29ஆம் தேதி நாளுக்குடையவன் அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. மார்ச் 29ஆம் தேதி. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10 சூரியன் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுக்கு, அதாவது மீன ராசிக்கு வராரு. இது இந்த கிரகநிலைகளோட அமைப்பு தான் இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்கள் சொல்ல போறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்கான அதிபதி புதன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை. நிறைய பேருக்கு தடுமாற்றங்கள், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட முடிவெடுக்க முடியாம இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்க போகலாம், இங்க வரலாமா அப்படிங்கிற தடுமாற்றத்துல பல விஷயங்கள் நீங்க விட்டுருப்பீங்க. அது இல்லாம 2 குடையவன் குரு பகவான் இப்ப பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட அது உடனே நடக்கும். அதே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்போது சில தடங்களும் தொந்தரவுகளும் கண்டிப்பா கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் வரும். நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நம்ம படிச்சோம், நமக்கு எதுவுமே அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா கூட, ஒரு எக்ஸாம் எழுதிருந்தா கூட
ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 5 மார்க்ல 3 மார்க்ல கூட உங்களை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் மிஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வேலை வாய்ப்பு இருந்திருப்பீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு எக்ஸாம் எழுதினாலோ இல்ல இன்டர்வியூக்கு போனாலோ இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு எக்ஸாம் எழுதினா கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் கூடியவன் அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெறார். உங்க குடும்பஸ்தானாதிபதியும் குரு பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அதனால மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருந்து மேன ராசிக்கு மாறுறாரு. அப்படி மேன ராசிக்கு மாறும்போது உங்க அதிபதி 5ல போய் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து தடுமாற்றங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய தந்தை வகையில வந்து பாத்துட்டீங்கன்னா தாய் வகையிலையும் உங்களுடைய பெற்றோர் வகையிலையும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரைங்கிறது நீங்க தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கடன் வாங்கி நம்ம எதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கும் போகும்பொழுது உங்களுக்கு மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை நீங்க தவிர்த்துக்கோங்க. அகல் கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உறவு முறைகள் கிட்ட ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மா வகை உறவுகளா இருக்கட்டும், அப்பா வகை உறவுகளா இருக்கட்டும், இல்ல உடன்பிறப்பு உறவு முறைகளா இருக்கட்டும், மனைவி வகையிலா இருக்கட்டும், கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. பட் உங்க ராசி குடும்பஸ்தானாதிபதி உங்களை பாக்குறாரு. அதாவது ரிஷப ராசியில இருக்கிற குரு உங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாக்குறாரு. ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். பட் நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிருக்கலாம் அது மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நீங்க போகும் பொழுது என்ன சில விஷயங்கள் வந்து உங்க கைவிட்டு போறதுக்கான சூழ்நிலை உருவாயிருக்கும். இது மாதிரியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதம் வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் ஆயிருக்குங்க, குழப்பங்கள் ஆயிருக்கும். ஒரு வேலையில உங்களுக்கு இடமாற்றங்கள் வந்திருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் வாங்கி குடும்பத்த சூழ்நிலை உருவாயிருக்குங்க. வேலையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஒரு தடங்கள். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்ததுங்க, எனக்கு திடீர்னு வேலை இல்லாம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல கண்டிப்பா உங்க கிரகநிலைகளோட அமைப்புப்படி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாவும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியினால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள மெயினா நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7 சுக்கிர பகவான் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அந்த பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைக்கூடி வரும். சார் எனக்கு ஏதாவது கல்யாணம் ஆகுமா, நான் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்குதான் கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணம் ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல எல்லாம் கேன்சல் ஆயிருக்கும். சார் எனக்கு பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமண யோகங்கிறது கைகூடும். அது இல்லாம வந்து உங்க பூர்வீஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை யோகப்பட்டிருக்காரு. நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கும், ஆனா குழந்தை கிடைக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனோம், ட்ரீட்மெண்ட் கூட எங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் கருத்தெருக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். உங்க காதுக்கு ஒரு நல்ல செய்தி, குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் வீடு கட்ட முடியல சார், என்னால வந்து என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்லயே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க மண்ணுக்கு யோகக்காரனா நீங்க மாற போறீங்க. ஆல்ரெடி உங்க ராசிநாதன் செவ்வாய் மண்ணுக்கு உந்தவர். இப்ப இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கனாலையும்
குரு பகவான் உங்களுக்கு பரிவர்த்தனை பெற்றனாலையும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா ஒரு மண் சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். கண்டிப்பா விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாவே கண்டிப்பா இருக்கும். இது நம்ம பாக்குறது வந்து ஒரு கோச்சாரப்படி கிரகண அமைப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது ஒரு 30% நமக்கு கரெக்டா இருக்கும். மீது 100% நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே மாதம் கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால பொது பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிநாதன் புதன். இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது மேல ராசியில புதன் வர போறாரு. ஆல்ரெடி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கான அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு வரப்போறாரு. அதுல மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போறாரு. ஆல்ரெடி ராகு உங்க மீன ராசியில இருக்காரு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுன ராசியில இருக்காரு. பட் இப்ப மிதுன ராசிக்காரங்களை எப்பவுமே பொதுவாகவே புதனோட அதிபதினால ஞானம் ஒருத்தனுடைய அதிபதினே சொல்லலாம். அதாவது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசா கத்துக்கணும், நம்ம கிட்ட வந்து ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும் அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு இருக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனா கிட்டத்தட்ட 4-5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வந்திருக்கும். ஒரு விஷயம் யோசிக்காம முடிவு எடுத்திருப்பீங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருந்திருக்கும். அது இல்லாம ஆல்ரெடி செவ்வாய் வந்து உங்க ராசியில இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கோபம் அதிகமா வரும், பிடிவாதம் அதிகம். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ரைட்டா தப்பான்னு யோசிக்காம பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு மேனராசியில. அந்த மேனராசியில இருந்து உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அப்படி உங்க குடும்பஸ்தானத்துல பார்க்கும் பொழுது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நாளா எனக்கு வந்து திருமண வாழ்க்கையே அமையல, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா சார்? நான் பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடைக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருத்து பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்தையும் சுக்கிர பாக்குறாரு, உங்களுக்கு விரயஸ்தானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. 2 சுப நிகழ்ச்சிகளுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்றதுக்கு வாய்ப்புகள் அமையறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. அதனால வந்து திருமண வாழ்க்கை கண்டிப்பா கை கூடி வரும். அது இல்லாம 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதரஸ்தானம், அதாவது சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனியோட வீட்டுல சூரியன் இருந்தாரு. இப்ப மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வராது. அப்படி மீன ராசிக்கு வரும் பொழுது பிற்பாதியில உங்களுக்கு இந்த சகோதரஸ்தான உற்றஸ்தானத்துக்கு ஒரு ஒற்றுமையில் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரதருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ சொல்லி நான் கேட்கறதா, நான் சொல்லி நீ கேட்கறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமையில் நடந்திருக்கும். விட்டு கொடுக்காம பேசியிருப்பீங்க. ஆனா அவங்க தப்பு உணர்ந்து ஒரு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல மிதுனராசிக்காரங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்ல 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. மருத்துவ செலவுகள்
சார் நான் 2 நாள் நல்லா இருந்தா என்னால ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. எங்க அம்மாக்கு எனக்கு அடிக்கடிக்கு மன உளைச்சல் வந்தது. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களை வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பையன் இப்படி இருக்காரே, பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரு அந்த கேது பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த மன அழுத்தம், மன நிம்மதி கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து நைட்டு படுத்த தூக்கம் வராம கெட்ட கனவுகளோட கைகால் வலி, மூட்டு வலி, நரம்பு சம்பந்த பிரச்சனைகள், எலும்பு சம்பந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி உடல் உபாதைகளோடயே நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா இப்ப உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்காம பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஐயோ நம்ம இது மாதிரி பண்ணிட்டோமே, பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறத உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் என்னால வீடு கட்ட முடியுமா, சொந்த ஊர்ல போய் எல்லாத்துக்கும் முன்னாடி கௌரவமா வாழ முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த மாதம் நீங்க ஒரு ஒரு அடித்தளமா ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா கடன் தொல்லையில நான் அவதிப்பட்டு இருக்கேங்க சார். என்னால கடன் கட்டவே முடியல. 2 ரூபா கடன் கட்டினேன், மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு இந்த கடன் தொல்லையில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பகுதிங்கிறது நீங்க கட்டக்கூடிய சுச்சுவேஷன் வரும். சார் எனக்கு தொழிலே இல்லை, வருமானம் வந்தாதானே நான் கடன் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எதிர்பார்க்காத டயத்துல தொழில நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்டாக இருக்கலாம், இல்ல உயர் பதவிகளா இருக்கலாம், இல்ல முன்னாடி கொடுத்த பணங்கள் வராம இருந்தது கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அற்புத யோகம். எனக்கு 10ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெறனாலையும் உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் தொழில பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது இல்லாம நமக்கு 10ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, அந்த சனி நமக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிற பயம் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். பட் என்னன்னா சுக்கிரங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல உச்சக்கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில்ல நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால தாராளமா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல வெளியூர்ல ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நமக்கான அங்கீகாரம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, உயர் பதவிகள் நம்மளை தேடி வரல அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாதத்துல ஒரு திடீர் திருப்பு முனையா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கணவன் மனைவி, இப்ப உங்க ராசியில செவ்வாய் இருக்கு, அது இல்லாம 12ல குரு இருக்கு. அந்த வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் சார் கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே கிடைக்கல, நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், வழிபாடுகளை பண்ணேன், எனக்கு வந்து அம்மான்னு சொல்றதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதங்கிறது இருக்கும். பட் நம்ம இப்ப சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல ஒரு பொது பலன். இதே உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்து தோஷங்கள் எது இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து முழு விவரம் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே துலாம் ராசியோட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான்.
எப்பவுமே சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட வந்து ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும், ஒரு நீதி நேர்மை கண்ணியம் ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற ராசி எதுனா துலாம் ராசி. அதனோட அதிபதி சுக்கிரன். இப்ப இந்த மார்ச் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா துலா ராசி பொறுத்த அளவுல இப்ப உங்க ராசிநாதன் வந்து உச்சம் பெறாரு. அது இல்லாம பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாசத்துல முக்கியமான ஒரு பயிற்சி என்னன்னா சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி துளாராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருந்த பூர்வீக ஸ்தானாதிபதியில் இருந்த சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு மாற போறார். அது உங்க ராசிநாதனோட சேர்க்கப்படுறாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் மேன ராசியில இடம்பெறாரு. ஆல்ரெடி ராகு பகவானும் மீன ராசியில இருக்காரு, புதனும் மீன ராசியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மிதுன ராசியில வந்து செவ்வாயும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப ஆல்ரெடி மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க போறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சனியோட சேர்க்கை பெற்று இருக்க போறார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு சில டயத்துல பயந்த உணர்வு வரும், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி துளாராசி நேயருங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுல பட்டது ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அசால்ட்டா எடுத்து பண்ணுவாங்க. அதே கிட்டத்தட்ட 4-5 மாதம் வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் ஆயிருக்கும், குழப்பங்கள். இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். உங்களால எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கிற மன வருத்தமும் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய தடங்கள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். என்ன எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம், அவங்க எல்லாருமே டெவலப் ஆறாங்க, நம்மளால டெவலப் ஆக முடியலையே, உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப துளாராசி பொறுத்தளவுல இந்த மார்ச் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். எதிர்பார்க்காத டயத்துல ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாம நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் பத்தி நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடங்கள் ஆகும், ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும், யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவுகளோ இல்ல பிரச்சனைகளோ கொண்டு போய் விட்டுருக்கும். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற அதிபதி புதன் இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப 6ஆம் இடத்துல வரும் பொழுது ஆல்ரெடி ராகும் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இத்தனை நாளா நீங்க யார் நல்லதுன்னு சொல்லி நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அது இல்லாம 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விரயங்களும் மறைமுகமான பாதிப்புகளும் கொண்டு இருக்கிறவர் தான் கேது பகவான். அதுல வந்து சூரியனோட குருவோட பார்வை விலகிறனால அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால பொருளாதாரத்துல திடீர் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில்ல நிறைய பேர்த்துக்கு மாற்றங்கள் உருவாயிருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு எந்த தொழிலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கடமைக்காக போகலாம் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்காது. நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். உங்ககிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க. உங்களால டெவலப் ஆக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப தொழில்ல துளாராசி பொறுத்தளவு நல்ல அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் அது நம்மளால டெவலப் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நமக்கான தொழில் அமையல, நமக்கான ஒரு குடும்ப சூழ்நிலை அமையல, நமக்கான வட்டாரங்கள் அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மாற்றங்களும் தொழில் வளர்ச்சிகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால இதை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாம பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டம் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே விலக போகுது. நிறைய பேர் பூர்வீகத்துல வந்து சார் என்னால வாங்க முடியல விற்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூர்வீகத்துல ஒரு நிரந்தரமான பிரச்சனை நிவர்த்தனாகி ஒரு நல்லபடியா உங்களுக்கு
ஒரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7க்குடைய அதிபதி இப்போ உச்சம் பெறாரு. செவ்வாய் 7க்கு அதிபதி வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்காரு. ஆனா மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்க்கை பெறாரு. அது குருவோட வீட்டுல இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாய திருமணங்கிறது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆல்ரெடி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ரிஷப ராசியில வந்து குரு பரிவர்த்தனை பெறாரு. அப்படி குரு பரிவர்த்தனை பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாத வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், ஒரு நல்லது பண்ண போன இடத்துல தேவையில்லாத பாதிப்புகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அன்னுரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கு. பட் கேந்திர ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலுவடைஞ்சனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமைப்புங்கிறது கண்டிப்பா இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா அமையும். வண்டி வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கனால வண்டி வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புதிய வாகனங்கள் அப்படின்னு நீங்க வாங்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவறப்படாம மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான மாதமா கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு தூர பயணங்கள் அமைப்பு அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பா கண்டிப்பா இருந்தது இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இது இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றனாலையும் கண்டிப்பா நல்ல ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றங்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு கடன் கட்டிட்டு கடன் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கும். கடன் கட்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். எனக்கு சார் எனக்கு வந்து தொழிலே இல்லை, நான் எப்படி கடன் கட்டுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு உங்களுக்கு கடன் ஒரு பகுதியாவது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா உருவாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் உச்சம் பெறாரு. எதிர்பார்க்காத விதத்துல ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம கோச்சாரப்படி நம்ம கிரகநிலையோட அமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபதிகள் நல்லா இருந்து உங்க ஜாதக அமைப்பு நல்லா இருந்து உங்க ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த மார்ச் மாதத்தினோட பலன் உங்களுக்கு முழு பலனுங்கிறது கண்டிப்பா சாதகமா இருக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட அதிபதி, முன்கோபம், கற்பனைகளும் ஆசைகளோட திறமை வந்து அதிகம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஒரு நரக வாழ்க்கைன்னா கண்ணுக்கு முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் நீங்க படக்கூடாதோ எல்லா கஷ்டங்களுமே நீங்க பட்டிருப்பீங்க. அதாவது உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க சொல்லுவீங்க யார நம்பலாம், யார நம்ப கூடாது, துன்பம்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க வந்து கண்டிப்பா சொல்லிடுவீங்க. என்கிட்ட அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், உறவு முறை ரீதியாகவும், பண ரீதியாகவும், அவமான வகையிலையும் எல்லா வகையிலுமே நீங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது பழமொழியும் சொல்லுவாங்க, மனசுக்குள்ள சிரிச்சுட்டு வெளியே சிரிச்சுட்டு மனசுக்குள்ள வந்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதாவது என்னன்னா குழப்பமான நிறைஞ்ச வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தவங்களுக்கு நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வுன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, புது பிறப்பு மாதிரி, அதாவது
மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி உங்களை விட்டு விலகுது. அந்த அஷ்டம சனி விலகும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம், தொழில் அமைப்பு, பொருளாதாரத்துல ஒரு மதிப்பு மரியாதை கைகூடி வரும். இழந்த செல்வங்கள், இழந்த அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு மறுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்துல அந்த கடகராசி நேர்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி மார்ச் மாதத்திலேயே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி நம்ம கிரக நிலைகள் நமக்கு நல்லா இருக்கா, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கமும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த கோச்சாரப்படி கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட்டுங்கிறத பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச ஜோதிடர்கள்ட்ட வச்சு நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா, கடக ராசிக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 3ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு. இப்ப உங்க ராசிக்கு அஷ்டம சனியா இருந்த சனி பகவான் கும்பராசியில 2.5 வருஷம் இருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு. அதாவது மேன ராசிக்கு வர்றாரு. ஆல்ரெடி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிய பாக்குறாரு. மேன ராசியில சுக்கிரன் உச்ச கிரகமா இருக்காரு. அது இல்லாம அதுல ராகும் இருக்காரு, சனி வர போறாரு, சூரியன் மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் வர போறாரு. இப்படி இருக்கும் பொழுதே உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா வந்துருச்சு. உங்களை யாரு கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மார்ச் 20ஆம் தேதி வரைக்குமே வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வர்றதுனால வாகனத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 4-5 மாசம் வந்து உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், மனக்கவலைகள் கொடுத்திருக்கும், விபத்துகள் நடந்திருக்கும். ஒரு வீடு கட்டியிருந்தீங்கன்னா பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். தொழில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உருவாகும். மெயினா குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போனாவே உங்களுக்கு வந்து குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட பெரிய பிரச்சனைங்கிறது கொண்டு போய் விடும். நிறைய பேர் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். மெயினா உடல் ஆரோக்கியங்கிறத கண்டிப்பா தொந்தரவு பண்ணிருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ரத்த சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்டது, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் என்னதான் எடுத்துட்டு இருந்தாலும் அது சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளா உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, சார் நான் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணே அமைய மாட்டேங்குது, பையன் அமைய மாட்டேங்குது. நாங்க போகாத கோயில் இல்ல, பண்ணாத வழிபாடுகள் இல்ல, பார்க்காத ஜோதிடர்கள் இல்ல, எல்லாமே பார்த்து எங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே அமையல. நாங்க பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பா இந்த கிரகநிலைகளோட அமைப்புனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் எதிர்பாராத டயத்துல உங்களுக்கு கல்வியில எல்லாம் தடைப்பட்டிருக்கும். நீங்க நினைச்ச மார்க்கு வந்திருக்காது. நினைச்ச காலேஜ் ஸ்கூலோ நீங்க ஜாயின் பண்ணி இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேர் தொழில்
வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளி ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு தொழில் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தொழில் மாற்றங்கள் வரலாம். ரொம்ப நாளா தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேற கம்பெனிக்கு போகலாம், இல்ல வேற ஒர்க்குக்கு போகலாம், இல்ல வேற தொழில் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கனால் தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னு இந்த காலகட்டத்துல நீங்க அந்த அஷ்டம சனி முடியிற காலகட்டத்துல நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்றதோ, இல்ல மத்தவங்கள நம்பி பண்றதோ, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. எதுக்குன்னா உங்களுடைய கிரகநிலை அமைப்பு கோச்சாரப்படி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால, நீங்க மத்தவங்கள நம்பாம, இல்ல மத்தவங்கள சார்ந்து நீங்க போகாம, நீங்க முடிவெடுத்து நீங்க பண்ணும் பொழுது, எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வாகனங்கள் இரவு நேரத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கடன் தொல்லைகளையும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் கோல்டன் ஆஃப் பீரியட் ஆன ஒரு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்து, கிரகநிலைகளோட அமைப்பு நல்லா இருந்து, உங்க ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு பொன்னான காலமா கண்டிப்பா இருக்கும். அதனால இதை தவற விடாம உங்களுடைய சுய ஜாதகத்தை முழு படம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.